ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். புதுக்கடை டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைனை ஒட்டிலும் சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லீஃப் திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு நம்ம ஒரு லீஃப் போட்டுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு சர்க்கிள் வர மாதிரி, அப்புறம் ஒரு லீஃபு, திரும்ப ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒரு லீஃப். ஒரு சர்க்கிளும் ஒரு லீஃபும் போட்டுட்டு இதில் சின்னதாக ஒரு கொடி வர மாதிரி. இப்போ நம்ம சர்க்கிளோட சென்டர் பகுதியில் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் டர்க் பாருங்கள். ரைட் சைடில் நீடில் வச்சுட்டு த்ரெட்டு கடியில் நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள். ஹோலில் நீடில் உள்ள போட்டுக்கலாம். சக்கரி ஒட்டியில் நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிளோட லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வர மாதிரி. ரெண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். அதனால ஒரு லைன் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இதை மாதிரி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைனு, ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். ரெண்டு ஃப்ரெஞ்ச் நாட்க்கு இடையில ஒன்று வர மாதிரிக்கு. இது ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது கொஞ்சம் பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பிசுறு இருந்துச்சுன்னா எதனால் பிடிச்சி இழுத்துரும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கட் பண்ணுறது மட்டும் நல்லா நீட்டாக பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃபில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து 4 பீட் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் லெஃப்ட் லைன் போட்டுக்கலாம். ஃபோர் பீட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இதே எண்ணிக்கையில் வந்து எல்லா லீஃப்லேயும் போட்டால் ஒன்று போல் இருக்கும். நம்ம 4 பீட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி போடணும் எல்லாத்துலேயுமே. அதேமாரி இதுலேயும் 4 லைனு, இங்கேயும் 4 லைன், சென்டரில் ஒன்று வர மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த கொடி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 2 கட் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு ஓவல் சைஸ் பீட் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்து ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ள போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. நம்ம இதில் போட்ட மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீடெல்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ இதில் வந்து சக்கரை போட்டுக்கலாம். ரெண்டு சைட்லேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீடும் சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். ரெண்டு சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம்.
நம்ம சக்கரையில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6+6 12 சென்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு சுற்றிட்டு நீடியில் வந்து சர்க்கரைக்குள்ளே போட்டுக்கலாம். திரும்ப நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துக்கலாம். கட் பண்ண வேண்டாம் த்ரெட்டை. நம்ம இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனை வந்து ஃபுல்லு முடிச்சிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு ஸ்லீவோட ஒயர் தகுந்த மாதிரிக்கு இந்த புட்டாஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக் டிசைனும் சேம் டிசைனில் தான் வரும். அது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து நெக் டிசைன் பார்க்குறோம். நெக் டிசைன் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்லீவில் அங்கங்கே போட்டோம் இல்லையா, ஃப்ளார் குட்டி ஃப்ளார் அதை மாதிரி போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.